வணக்கம் திரைக்குறள் நேயர்களே, நான் உங்க விஜிதாயா. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா நடிகர் அஜித் பத்தி தான். பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உள்ள காத்துட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடந்த மே 1ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா நடிகர் அஜித்துடைய 55வது பிறந்த நாள் அப்படின்னே சொல்லலாம். which is அவருடைய 55th பர்த்டே. இதை கொண்டாடும் விதமா அவருடைய மனைவி ஷாலினி அஜித் குமார் இன்ஸ்டாகிராம்ல ஒரு கியூட்டான கேப்ஷன் போட்டு ஃபேமிலியா கேக் கட் பண்ற போட்டோ தான் போட்டிருந்தாங்க. அதுல 2 கேக் அஜித்காக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அஜித் அவர்களுக்கு ரேசிங் ரொம்பவே பிடிக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அந்த வகையில பாத்தீங்கன்னா அஜித்தோடைய த்ரோ பேக் பர்த்டே பிக்சர்ஸும் இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதாவது அவருடைய 53வது பிறந்த நாள், அதாவது 2024ஆம் ஆண்டுல ஷாலினி ஒரு ரேஸ் தீம் பர்த்டே பார்ட்டி அஜித்காக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா அஜித் கேஷுவல் அவுட்ஃபிட் போட்டிருந்தாரு. அண்ட் அவருடைய மனைவி, மகன், மகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ரேஸ் தீம் மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. இந்த பிக்சர்ஸுமே இப்போ இணையதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு, ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த த்ரோ பேக் பிக்சர் கூட மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அஜித்துக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரேசிங் பைக் எல்லாமே அங்க பக்கத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம அஜித்தோட பிறந்த நாளை முன்னிட்டு பில்லா படம் ரீ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அஜித் அவர்கள் பல படங்கள் நடிச்சிருக்காரு. உங்களுக்கு அவர் நடிச்சதுலயே எந்த படம் பிடிக்கும் அப்படின்றது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அஜித்தோட பிலிமோகிராஃபிக் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியா இவரை நம்ம 2025ஆம் ஆண்டு குட் பேட் அக்லி திரைப்படத்துல நம்ம பார்த்தோம், which is directed by ஆதிக் ரவிச்சந்திரன். இப்போ அதே காம்போ தான் இணைய போறாங்க AK-64. ஆதிக் இயக்க அஜித் குமார் அவர்கள் நடிக்க போறாங்க. படம் பத்தின அப்டேட் இன்னும் எதுவுமே வரல. என்னவாடா இருக்கும் படம் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அஜித் அவர்கள் இதுல சிங்கிள் ஆக்ஷனா, டபுள் ஆக்ஷனா, ட்ரிபிள் ஆக்ஷனா என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு ஃபேன்ஸ் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த நிலையில அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு என்ன நடந்திருக்கு தெரியுமா? கிளாடியேட்டர் அப்படின்ற படத்தோட டீசர் தாங்க வெளியாயிருக்கு. இந்த கிளாடியேட்டர் என்ன படம் அப்படின்னா அஜித் பத்தி தாங்க. அவரோட ரேசிங் ஜேர்னி ஃபுல்லா அதை மையப்படுத்தின ஒரு கதை அப்படின்னும், அஜித் அவருக்கு ரேசிங் எவ்வளவு பிடிக்கும், அவர் எப்போ ரேசிங்குள்ள வந்தாரு, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அவர் ஆன் ட்ராக்ல பண்ற பிராக்டிஸ், ரேசிங் எப்படி போறாரு, அவரோட கம்ப்ளீட் லைஃப் ஸ்டோரி அபவுட் ரேசிங் அப்படின்னே சொல்லலாம். இதை யாரு பிரசன்ட் பண்றாங்க அப்படின்னா அஜித் குமார் ஸ்போர்ட்ஸ் சர்வீசஸ் LLC இவங்க தான் இந்த படத்தை பிரசன்ட் பண்றாங்க. அண்ட் இந்த படத்தை இயக்க போவது AL விஜய். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளராக GV பிரகாஷ் குமார். இந்த படத்தோட அவுட்லுக் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னும், இதை ஃபர்ஸ்ட் அஜித் பத்தின ஒரு டாக்குமெண்ட்ரியா எடுத்துட்டு போலாம் அப்படின்ற அந்த க்ரூ ஐடியா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்ல டாக்குமெண்ட்ரி எல்லாம் வேணாம், இதை ஒரு ப்ராப்பர் ஃபிலிமாவே நம்ம பண்ணலாம், பண்ணி ப்ராப்பரா தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தகவல்கள் வெளிவந்திருக்கு. இது எப்போ வெளிவரும் அப்படின்னா அஜித்துடைய 56வது பிறந்த நாள், அதாவது அடுத்த வருஷம் மே 1ஆம் தேதி கண்டிப்பா திரையரங்குல இந்த திரைப்படம் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரேசிங் ஜேர்னியை பார்க்க நீங்க ஆவலோட இருக்கீங்களா அப்படின்றதையும் மறக்காம தெரிவிங்க. ஏன்னா அஜித் அவர்கள் இந்த படத்துக்காக மெனக்கடவே இல்லை. ஏன்னா அவரோட ரியல் லைஃப் ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போறோம், அஜித் ரேசிங்ல எப்படி அப்படின்னும். அது மட்டும் இல்லாம அவர் ஏஷியன் அண்ட் 24H சீரீஸ்லாம் அவரும் அவர் டீமும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதை பத்தியும் இருக்க போது யூரோப், மலேசியா இங்கெல்லாம் போய் அவர் ரேஸ் பண்ணார் இல்லையா. அந்த லொகேஷன்லயும் போய் ஷூட் பண்ண போறாங்க. படம் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். பைக் லவர், கார் லவர், ரேசிங் லவர்ஸ், அஜித் லவரா இருந்தா இந்த படம் கம்ப்ளீட் பேக்கேஜா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பல ஃபேன்ஸ் அண்ட் பல பேர் அஜித் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களுமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதுல விவேக் ஓபராய், விவேகம்ல இவங்க 2 பேரும் இணைந்து நடிச்சாங்க இல்லையா. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அஜித் ஒரு சூப்பர் ஸ்டாருங்க, ரொம்ப ஹம்பிளா இருக்காரு, அதனாலதான் இன்னி வரைக்குமே அவர் கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு அப்படின்னு ஷாலினி அவர்களுமே ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல சொல்லியிருப்பாங்க. லைக் அஜித்தோட லவ் லாங்குவேஜ் குக்கிங் தான், அவருக்கு சமைச்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு. அங்க எங்கேயோ குளிர் பிரதேசத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு ரொம்ப குளிர்ச்சு, அப்ப அஜித் அவர்கள் தான் எனக்கு டீ போட்டு கொடுத்தாரு, இது ரொம்ப உங்களுக்கு வார்மா வச்சுக்கோ, இதை குடிங்க அப்படின்னும். க்ரூ எல்லாருமே ரொம்ப ஹோம்
ஹோம்சிக்கா ஃபீல் பண்ணாங்க. நம்ம நாட்டு உணவு, நம்ம இந்திய உணவு எல்லாம் எப்போ சாப்பிடுவோன்னு அதை கூட அஜித் சமைச்சு எல்லா க்ரூ மெம்பர்ஸ்க்குமே அவர் போட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மெமரியை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்படி பல பேர் அஜித் அவர்கள் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசை எல்லாமே வச்சிருக்காங்க. அந்த வகையில் லாஸ்ட் இயர் வந்து 2 படமுமே வந்து த்ரிஷா அவர்கள் தான் அஜித் கூட நடிச்சாங்க. ஸோ இந்த AK-64க்கான ஹீரோயின் யாரா இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமும், கிளாடியேட்டர் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வியும், இது வந்து 90 மினிட்ஸ்க்கான ஒரு டாக்குமெண்ட்ரியா இல்லை வந்து இது ப்ராப்பர் மூவியா எடுக்க போறாங்களா என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்க தான் வந்து செய்யுது. பட் அஜித் அவர்களோட பர்த்டேனா ஃபேன்ஸ் வந்து சும்மா விட்டுருவாங்களா? ஃபேன்ஸ்லாம் வந்து கட் அவுட் வச்சு பால் அபிஷேகம் பண்றது, ஹீரோ வர்ஷிப்க்கு நம்ம சென்னையில சொல்லவா வேணும். ஸோ கண்டிப்பாங்க அஜித்துக்கு அத்தனை பேர் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அவர் ஒரு சூப்பரான ஹியூமன் பீங் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அஜித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் லவர் அப்படின்னே வந்து சொல்லலாம். எப்பெல்லாம் வந்து IPL நடக்குதோ அவருடைய மனைவி அண்ட் அவரோட மகள் இல்லை பையன் ஆத்விக் இவங்க எல்லாருமே வந்து வந்துருவாங்கங்க ஸ்டேடியமில் வந்து பார்க்க. ஸோ நம்ம வந்து அந்த பிக்சர்ஸையும் வந்து பார்க்கலாம். ஸோ அஜித் அவர்கள் ஸ்போர்ட்ஸ்லையுமே வந்து ஈடுபடுறாங்க. பட் அஜித்தை பற்றி எல்லாரும் சொன்ன இது என்னன்னா, ரேசிங்ல போறாங்க, இவர் கேம்பிள் ரேஸ்லாம் ஆடுவாரா அப்படின்னா கிடையாதுங்க. ரொம்ப பியூர் அண்ட் ப்ராப்பரா அந்த கேம்பிளிங்லாம் இல்லாம இதெல்லாம் இல்லாம ஒரு ப்ராப்பர் ரேசிங் மாதிரி தான் அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோ ஒரு பியூர் சோல் அப்படின்ற ஒரு விஷயம். அதனாலதான் அஜித் அவர்களை நிறைய பேருக்கு பிடிக்குது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள்சிட்டி, ரொம்ப வந்து ஹம்பிளா இருக்காரு. ஸோ அஜித் அவர்களுக்கு திரைக்குறள் சார்பாக 55வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு பெற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.